இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அது கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமாம், கலை காய்ச்சிக்கிட்டு. இல்லை, நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பாக. தேஜு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் சொல்லிட்டேங்க. ஜிபேல மட்டும் ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா சசி சார் பண்ணிக்கலாம். சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் யார் கொலையாளின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh நான் தருவேன். இல்லை, நான் எழுதி தரல கண்டிப்பாக. வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது ஐ பி சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் ஐ கேன் சி யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் மூன்றாம் கண் இது வந்து முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோஅப் என்ன பண்ணார். அண்ட் ஐம் ஸோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம் பண்ணி சொல்லலாம்ல சார், 2 years 2 years முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சு அது எடிட் வேறு நம்ம நடித்து கொடுத்தது வேறு இல்லையா. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற டைமில் நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படி தான் என் டீம் இருக்காங்க. நாங்கள் செட்டில் கூட இப்படி தான் எங்களை நடிக்கிறது கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வேறு என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்டேருந்து வந்துட்டே இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கலையெல்லாம் சுத்தமாக நான் ஸ்டாப் போகும் கலை எல்லாரும் மேலேயும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோடய ஒர்க் வெளியில் வந்தாலும், ஒரு ஆல்பம் வந்தாலும், ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பாக எனக்கு சார் கிட்டேருந்து வந்துடும். சூப்பர்டா சூப்பர்டா. அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ. ஹீ இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who'll always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிவிட்டு சூப்பராக வர, நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன், நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வார். அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடிக்கடி கேட்குறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பாக எனக்கு வந்து கடந்த ஒரு 2 years-ஆக எனக்கு அது கொடுத்துட்டே இருக்கார். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காமல் கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக ஹீரோயின்ஸ்க்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியாக இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அதுல்யா வாட் ஹீரோ இல்லை எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில் நானும் அதுல்யா தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை தப்பாக போயிடுமோ? இல்லை, நார்மலாக தான் சொன்னேன். நாங்கள் தான் வந்து வி ரன் தி என்டையர் ஆர் ஸ்டோரி. இருங்க, நான் பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதுல்யா கூட தான் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் வித் தட் சார், I'm so glad and I'm so happy, and I'm so happy that I worked with you. And Kalai, இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள். ஓகே சார், இப்போ நீங்கள் வாங்க சார், அவங்க கோச்சு சார் வந்துருங்க. சரி, சும்மா கலாய்ச்சலாம். ஓகே, ஸோ விதாத் சார் பற்றி சொன்னேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு ஒர்க் வித் யூ. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்டேருந்தும் நீங்கள் டைலாகே இல்லாமல் அந்த ஃபேஸ்லேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவாக பார்த்தேன், பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். வந்து அக்கான்னு சுற்றிட்டே இருப்பா. சொல்லிட்டு என்ன அக்கான்னா, அஃப்கோர்ஸ் ஐம் அக்கா ஃபார் ஹர். அதித்தி, நாட் யூ. அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில் நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், Adit. And Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமாக ஒரு நல்ல குவர்க்கி கேரக்டர் இதில்.
I guess you totally deserve this character, and this is something that is going to break through, and then I'm sure it is going to be really good for you from here. And Adit, இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அதுக்கும் ஜாஸ்தி. ஆமாம், கலை காய்ச்சிக்கிட்டு இல்லை, நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பாக. பட் யா, இது சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட் ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்கில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்கே வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது, இல்லை எங்கேயாவது பெட்டர் பண்ணணுன்னா அவங்க என்னை கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோட டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாகவே ரொம்ப அழகாக அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத், அஃப்கோர்ஸ் வந்து கலகலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டையை வந்து பயங்கர கலகலன்னு வச்சுட்ருக்கவர். அண்ட் ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ஏடிஸ் அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் படம் பாருங்கள், June 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லலை, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். June 12th வருது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசரில் சொன்ன மாதிரி. அண்ட் I'll be looking forward for all your feedback. Thank you so much. நானே பதட்டமாக இப்போதாம்மா வந்தேன், அதுக்குள்ளே ஏற்றி விட்டீங்களே மேலே. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னுடைய அண்ணன்கள் தான், நிறைய பேர் அண்ணன்கள், எல்லாருக்குமே வந்து வணக்கம். சாரி லேட் ஆகிடுச்சு ஷூட்டிங்னால, மன்னிச்சிருங்க தம்பியை. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம சசி அண்ணன், ஒரு கை வைக்காமல் பேசுவாங்க, சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. சசி அண்ணன் வந்து கூப்பிட்டுருந்தாரு, கூப்பிட்டு தம்பி வாப்பா உனக்கு ஒரு ரோல் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, கண்டிப்பாக வரேண்ணே. அப்புறம் போய் டைரக்டர் சாரை பார்த்தேன். டைரக்டர் சார் என்னை பார்த்தோன்னே கலக்கப்புதெல்லாம் வருவல்ல நீ, மொட்டை அடிச்சுலாம் வருவல்ல நீ. ஆமாம் சார், நான் தான் சார். அப்பாடா, ஏதோ ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இல்லைப்பா, இதில் வந்து உனக்கு காமெடி கிடையாது அப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னா, இது உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரோல் இருக்கும், வந்து பாரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னங்க இது, நான் எப்போவுமே போனால் ஏதாவது கவுண்டர் போட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கண்ணில் காமிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ரோல் கொடுத்தாரு. முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நடிக்க வச்சுருக்காருன்னு தான் சொல்லலாம் என்னைய வந்து. இந்த படத்தில் வந்து நான் ஒன்றே தான் நினச்சேன், இங்கே இருக்கிற விதார்த் அண்ணன், அப்புறம் கலையரசன் அண்ணன், சந்தோஷ் டார்லிங், நம்ம ட்ரிகன், இவங்க கூடலாம் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஹீரோவோடும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இன்னும் ஒரு 5 ஹீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சுயவரம் மாதிரி ஒரு படம் வந்திருக்கும், நானும் அதில் நடித்தது ஒரு பெருமையாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. எல்லாருமே அண்ணனுங்க எல்லாருமே வந்து தம்பியை சூப்பராக பார்த்துட்டாங்க. சொல்லிக் கொடுத்தாரு, விதார்த் அண்ணன்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் விதார்த் அண்ணன் நீங்கள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய. ஆனால் அந்த டைலாக் சொல்லிட்டீங்களா, எனக்கு இதில் டைலாக்கே இல்லை பேசலையாண்ணே. அப்போ ஓகே, அப்போ நீங்கள் பேசுங்க, அப்போ தான் தெரியும். ஆனால் இதுலேயாவது பேசுகிறீங்கண்ணே தயவுசெய்து. ஏன்னா படம் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்ட்டு. கலையரசன் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலி டைப்பு அண்ணே, அதை சொல்லவா, பன்னீர் சோடா ஏதாவது. கலையரசன் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு, சூப்பராக பார்த்துட்டு. எனக்கு தனியாக எதனா ஒரு கேரவான் கொடுத்துருந்தா கூட என் கேரவனில் நான் உட்காரவே முடியாது, அவர் கேரவனில் தான் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருக்கும், செம்ம ஜாலி. ட்ரிகன் ப்ரோ வந்து படத்தில் என்னை செம்மடி அடிச்சிருக்காரு. ஏன்னா அதாவது இந்த படத்தில் ஜான் விஜய் அண்ணன் நடிச்சிருக்காரு. செம்ம கலாட்டா பண்ணியிருப்பார், செம்மையாக கலாய்ப்பார் அவரை. ஆனால் அவருக்கு அங்கே கலாய் வாங்கிட்டு வந்து என்ன அடிச்சுன்னு இருப்பார். ஏங்க அதுக்கு அவர் அடிச்சிருக்காங்க என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. அப்புறம் தேஜு, அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். சொல்லிட்டேங்க, ஜிபேல மட்டும் ஏதாவது பண்ணி விட்டிங்கன்னா. சசி சார் பண்ணிக்கலாம். சசி சார் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த படத்து
இந்த படத்தில் யார் கொலையாளின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா கன்ஃபார்ம். நானே சொன்னேன், சார் பேசாமல் நான் தான் அந்த கொலையாளின்னு சொல்லிட்டு நானே 1 லட்ச ரூபா வாங்கி போயிடலான்னு இருக்கேன் நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு. மொத்தமாக வந்து நிறைய டெக்னீஷியன் போதுன்றா மொத்தமாக எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு